பக்தி கிளிட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் சௌகார்த்திகா சுவாமிநாதன். சபரிமலைக்கும் திருச்செந்தூருக்கும் என்ன ஒரு கனெக்டிவிட்டின்றதுதான் இன்னைக்கு நம்ம பேச போற தலைப்பு. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, கருணை கடலே கந்தா போற்றி. நிறைய ஐயப்ப பக்தர்களுக்கு என்ன இவங்க இப்படி பேசுறாங்களேன்னு ஒரு கொஸ்டின் மார்க், ஒரு ஈகர்னஸ் இருக்கும். அத்ரி மகரிஷின்னு ஒருத்தர் வாழ்ந்தாரு. அவரோட மனைவிதான் அனுசியா தேவி. அனுசியா தேவிக்கும் அத்ரி மகரிஷிக்கும் பிறந்த குழந்தை தான் தத்தாத்ரேயர். தத்தாத்ரேயரை பத்தி நிறைய பேத்துக்கு தெரிஞ்சிருக்கும். அதாவது அவரை பிரம்மா, விஷ்ணு, சிவன் மூணு பேரோட அம்சமாகவும் பிறந்தவர் தான் தத்தாத்ரேயர். அனுஷா தேவி ரொம்ப டிவோட்டடான ஒரு வைஃப். அதுவும் கடவுள் நம்பிக்கை அதீதமா உள்ளவங்க. தன் கணவர் என்ன பணி செய்ய சொன்னாலும் அத அப்படியே பண்ற ஒரு ஒரு வைஃப். சோ இவங்கள பார்த்து இப்படியும் ஒரு வைஃப் இருக்க முடியுமா ஒரு ஹஸ்பண்ட் கிட்ட அப்படின்னு ஒரு பொறாமை யாருக்கு, நம்ம சரஸ்வதி தேவிக்கும் லக்ஷ்மிக்கும். அவங்க எல்லாரும் யோசிச்சாங்க. சக்தி கூட என்ன யோசிச்சாங்கன்னா, என்ன பண்ணலாம், இவங்களை எப்படி நம்ம டெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சாங்க. அப்ப என்ன பண்ணாங்க, பிரம்மா, விஷ்ணு, சிவன் மூணு பேரையும் கூப்பிட்டு, அனுஷா தேவி உங்களோட பக்தை தானே, அவங்களோட பதிவிரத தன்மையை நான் சோதிச்சு பார்க்கணும், அதுக்கு நான் ஒரு டெஸ்ட் வைக்க போறேன் அப்படின்னாங்க. சோ என்ன சோதனை தேவி அப்படின்னு கேட்கும்போது, பிரம்மாவும் விஷ்ணுவும் சிவனும் கேக்குறாங்க, என்னோட பக்தைக்கு நீ என்ன சோதனை கொடுக்க போற அப்படின்னு. அவங்க உடம்புல துணி இல்லாம இருக்கும்போது உங்களுக்கு சாப்பாடு பரிமாறணும் அப்படின்றது அவங்களோட கண்டிஷன். தெய்வங்களே இப்படி எல்லாம் டெஸ்ட் பண்ணிடுறாங்க, பெண்கள் தானே அப்படி அப்படிதானே நினைக்கிறீங்க? மேபி இருக்கலாம், அது கூட ரீசனா இருக்கலாம். அப்போ என்ன பண்றாங்க, அனுஷா தேவியோட ஆசிரமத்துக்கு மூணு பேரும் வந்துடுறாங்க. வரும்போது அவங்க பாத பூஜை பண்றாங்க. பொதுவா அந்த காலத்து வழக்கம் இல்லையா, யாரு வீட்டுக்கு வந்தாலும் உணவு பரிமாறத்துக்கு முன்னாடி அவங்களுக்கு பாத பூஜை பண்ணிட்டு அவங்கள சாப்பிட வைக்கிறதுன்றது ஒரு ஐதீகம். சோ அந்த ரிச்சுவல் அவங்க பண்ணும்போது அவங்க கணவரை நினைக்கிறாங்க மனசுல, அத்ரி மகரிஷியை நினைக்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு கண்டிஷன் நமக்கு சொல்றாங்களே, என்ன பண்ணலாம்னு. சோ அப்போ அந்த பாத பூஜை பண்ண தண்ணி அவங்க தெளிச்சப்போ மூணு பேரும் குழந்தைங்களா மாறிடுறாங்க. குழந்தைங்களா மாறினோன்னு அவங்களுக்கு அம்மா மாதிரி அவங்கள பாலூட்டி வயிறார நினைச்சு அனுப்பும்போது, லக்ஷ்மி, சரஸ்வதி, சக்தி மூணு பேருமே இவங்களுக்கு இவ்வளோ பெரிய மனசு இருக்கு, பக்தி இருக்கு உங்க மேல. அதனாலதான் அவங்களோட பதிவிரத தன்மையினாலதான் இந்த மாதிரி ஒரு பவர்ஃபுல்லான ஒரு விஷயங்களை அவங்களால பண்ண முடியுது. அவங்க குழந்தை வரம் ஏங்கிட்டு இருக்காங்க கேட்டுட்டு, நீங்க மூணு பேருமே அந்த அம்சமா பிறக்கணும்னு மூன்று பேரும், அதாவது சரஸ்வதி, லக்ஷ்மி, தேவி, பார்வதி தேவி அவர்கள் அவங்க சொன்னாங்க. சோ அது மாதிரியே மூணு பேரு அம்சம் உள்ள தத்தாத்ரேயர் பிறந்தாரு. தத்தாத்ரேயரோட மனைவி பேரு லீலா தேவி. லீலா மிகவும் அன்பான மனைவி தான். ஆனாலும் சில நேரங்கள்ல நம்ம விளையாட்டுத்தனமா சில விஷயங்களை பேசிடுவோம். நம்ம ஹஸ்பண்ட்க்கு கோவம் வந்துரும் இல்லையா, அந்த மாதிரி பேசிட்டு இருக்கும் போது லீலா தேவி தத்தாத்ரேயர்கிட்ட சொல்றாங்க, எனக்கு உலக இன்பங்களை அனுபவிக்கிறதுலதான் எனக்கு நாட்டம் அதிகம். எல்லாத்தையும் பற்றற்ற நிலை அடையிறதுக்கு எனக்கு அந்த அளவுக்கு விருப்பம் கிடையாதுன்னு சொன்ன கோவமற்ற தத்தாத்ரேயர் என்ன பண்றாரு, நீ அடுத்த ஜென்மத்துல ஒரு எருமத்தலை கொண்ட மனுஷியா நீ பறக்க போற, ஒரு ராட்சச வம்சத்துல நீ பறக்க போற, அசுர வம்சத்துல அப்படின்னு சாபம் விட்டுறாரு. அடுத்த பிறப்புல அவங்க என்னவா பிறக்குறாங்கன்னா, அதுதான் சபரிமலைக்கும் திருச்செந்தூருக்கும் உண்டான கனெக்டிவிட்டி. அதுதான் மகிஷியா பிறக்குறாங்க. அதாவது ஷீ டெமினோஸா பிறக்குறாங்க. பஃபலோ தலையோட, அதாவது எருமை தலையோட உள்ள மகிஷியா பிறக்குறாங்க. யாரோட தங்கச்சியா பிறக்குறாங்கன்னா, மகிஷாசுரனோட தங்கச்சியா பிறக்குறாங்க. ஐயப்பனோட அவதார நோக்கமே மகிஷியை சம்ஹாரம் பண்றதுதான். சோ மகிஷியை சம்ஹாரம் பண்றதுக்கு விஷ்ணு பகவானும் சிவனும் சேர்ந்து பெற்ற குழந்தைதான் ஐயப்பன்ன்றது நமக்கு நல்லா தெரியும் இல்லையா. இப்போ பேக் டு தத்தாத்ரேயர். தத்தாத்ரேயர் வாழ்ந்த இடம், வாழ்ந்த ஆசிரமம் எங்க இருக்கு அப்படின்னா, நம்ம திருச்செந்தூர்ல தான் இருக்கு. திருச்செந்தூர்ல எங்க இருக்கு, எல்லாரும் நம்ம போன இடம்தான். வள்ளி குகை தான் தத்தாத்ரேயர் வாழ்ந்த ஆசிரமம். சோ இந்த கனெக்டிவிட்டி பல வருடங்களா பல பேருக்கு தெரியாது. நம்ம எத்தனையோ தடவை வள்ளி குகைக்கு போனா துன்பம் நீங்கிரும், பல விஷயங்கள் ஜெயிப்போம், நம்ம நல்ல நன்மைகள் நடக்கும், நம்ம மனத்தெளிவு கிடைக்கும், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நமக்கு தெரிஞ்சிருக்கும்.
ஆனா தத்தாத்திரேயரோட சன்னதி அங்க வள்ளி குகையிலேயே இருக்குன்றது பல பேருக்கு தெரிஞ்சிருக்காது. அதே மாதிரி சில மைல்கள் தூரம் தள்ளி போன கன்னியாகுமரி சுசீந்திரம் மாவட்டத்திலையும் சுசீந்திரம் கோவில்லையுமே இந்த கனெக்டிவிட்டி இருக்கு. தத்தாத்திரேயரும் அனுஷ்யா தேவி அவர்களும் அங்க வந்து இருந்திருக்காங்க அப்படின்றதுக்கான ஆதாரபூர்வமான உண்மைகள் சில லிட்ரேச்சர்ஸ்ல இருக்கு. ஃபவுண்ட் அவுட். ஸோ மகிஷி சம்ஹாரம் பண்றதுக்கு தத்தாத்திரேயர் இங்கிருந்து ஆசிரமத்துல இருந்து அடுத்த ஜென்மத்துல நீ இப்படி பரப்ப, மகிழ்ச்சியா பிறப்ப, அத வதம் செய்ய ஐயப்பன்னு ஒருத்தர் வருவாருன்றது எவ்வளவு பெரிய கனெக்டிவிட்டி. அண்ட் முருகனும் ஐயப்பனும் அண்ணன் தம்பிகள்ன்றது ஒரு வழக்கு. சோ இந்த விஷயம்தான் நம்ம பல பேருக்கு, நம்ம திருச்செந்தூருக்கு பல தடவை போயிருந்தாலும் பல தடவை வள்ளி குகைக்கு போயிருந்தாலும் நமக்கு தெரியாத விஷயமா இருக்கும். சோ தத்தாத்திரேயரை வழிபட்டா எல்லா துன்பங்களும் நீங்கி நம்மளோட சோல் கிளென்ஸ் ஆயிடும்ன்றது நம்பிக்கை. அவரு அதுக்கான ஒரு கடவுளா வணங்குறது. நம்ம பியூரிபிகேஷன் ஆஃப் சோலுக்கு நம்ம என்னென்னமோ பண்றோம் இல்லையா, அவரை நம்ம நம்பிக்கையோட கும்பிட்டா கண்டிப்பா அவர் அந்த நமக்கு அந்த சக்தியும் ஸ்ட்ரென்தனிங் ஆஃப் த சோல் அண்ட் கிளென்சிங் ஆஃப் த சோல் கண்டிப்பா நமக்கு வந்து கிடைக்கும்ன்றது நான் தீர்க்கமா நம்புறேன். அதையே நான் உங்ககிட்ட சொல்லணும்னு நினைச்சேன். ஐயப்ப பக்தர்கள், இந்த ஒரு புது விஷயம் கிடைச்சது உங்களுக்கு சந்தோஷமா இருக்கும்னு நான் நம்புறேன். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. தேங்க்யூ.